கீழக்கில் வந்து இன்னொரு பேசஞ்சர் இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் பஸ்ஸு காலியாக இருக்குது. செக்இன் பண்ணியாச்சுங்க. 24 கிலோ இருந்தது, எதுவுமே கேட்கல. ஃப்ளைட் டிலே இல்லை, ஏற்கனவே பேசஞ்சர்ஸ்லாம் வந்து கடுப்பாக இருக்குன்றது காரணத்துக்காக கேட்கல போல இருக்குது. ஒரு பாட்டில் ஜின் தேவைப்பட்டதுங்க. ஸ்ட்ரேஞ்ச் நேச்சர்னு ஒரு நியூசிலாந்து ஜின் ஒன்று இருந்தது. வெறும் அந்த ஆல்கஹால் டியூட்டி ஃப்ரீ மட்டும்தாங்க ஓப்பனாக இருந்தது. இங்கேருந்து கோலாலம்பூர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் கிட்ட வராங்க. ஒரு 7.5 மணி நேரத்தில் கடந்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பக்கத்தில் பாருங்கள் காலி. லைட் ஆக்சுவலி மோஸ்ட்லி காலியாக தான் இருக்குது. இதாங்க அந்த பேக்கேஜ், 60 ரிங்கிட்டு 30 நாளைக்கு. வணக்கம், கிளம்பியாச்சுங்க. அடுத்த ட்ரிப்புக்கு மலேசியா போகிறோங்க. 3 மணிக்கு ஃப்ளைட், ரெடி காலையில். டைம் வந்து மிட் நைட் ஆகுது. ஏர்போர்ட்டில் போகலாம், வாங்க போகலாம். பஸ்ஸில் தாங்க ஏர்போர்ட் போய்ட்டுருக்கோம். 2 பேர் தான் இருக்கும் பஸ்ஸில். டபுள் டெக்கர் இது. அப்பர் டெக்கில் நான் இருக்கேன், கீழ் டெக்கில் வந்து இன்னொரு பேசஞ்சர் இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் பஸ்ஸு காலியாக இருக்குது. இவன் யாருமே கிடையாது. கீழே இன்னொரு பேசஞ்சர் இருக்காங்க, அவ்வளோதான். நைட்டு 12 மணிக்கு மேலே அவ்வளோ ஃப்ளைட்ஸே கிடையாது மெல்பர்ன் ஏர்போர்ட்டில். அவ்வளோ பிஸி ஏர்போர்ட்லாம் வந்து கிடையாது. என் ஃப்ளைட் வேறு ஆக்சுவலி 11:30 இருந்தது நைட்டு. அதை வெடிக்காலையில் 3 மணிக்கு மாற்றி விட்டாங்க. டிலே ஆகிடுச்சு ஃப்ளைட்டு. என்ன பிரச்சனைன்னு தெரில. எனிவேங்க, ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம், உள்ளே போவோம். ஏர்போர்ட்டே பாருங்கள் காலியாக இருக்குது. 1-2 ஃப்ளைட் தான் இருக்கும் 12 மணிக்கு மேலே. மற்ற ஃப்ளைட்டில் அதுக்கப்புறம் காலையில் தான். ஐயோ, 24 கிலோ இருக்குங்க. 20 கிலோ தான் அலோடு. ஹேண்ட் லக்கேஜ் இல்லை, பேசி பார்ப்போம். ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 7 கிலோஸ் இருக்கணும். இல்லை, பேசி பார்ப்போம் இருங்க. செக்இன் பண்ணியாச்சுங்க. 24 கிலோ இருந்தது, எதுவுமே கேட்கல. ஃப்ளைட் டிலே இல்லை, ஏற்கனவே பேசஞ்சர்ஸ்லாம் வந்து கடுப்பாக இருக்குன்றது காரணத்துக்காக கேட்கல போல இருக்குது. 4 கிலோ அதிகம். ஆனால் கேட்டிருந்தாலும் என்கிட்ட வந்து ஹேண்ட் லக்கேஜ் இல்லை. எதாவது பேசியிருக்கலாம், ஏன்னா ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஒரு 7 கிலோஸ் அலவுட்டில். பட் எனிவேங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் செக்யூரிட்டி, இமிக்ரேஷன் 2 கிளியர் பண்ணிடலாங்க. யாருமே இல்லை, ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே. அப்படியே போவோம். நீங்கள் பாருங்கள், செக்யூரிட்டி யாருமே இல்லை, காலியாக இருக்கு. நம்ம மட்டும் தான் இருக்கும். முடிஞ்சிச்சிங்க. செக்யூரிட்டியும் இமிக்ரேஷனும் லிட்டரலி 2 நிமிஷம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 3 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு போக வேண்டியதாங்க. 2 மணிக்கு போடிங்க, 3 மணிக்கு டிபார்ச்சரு. காலைல 6 மணிக்கு ரீச் ஆக வேண்டியது மலேசியாவில். இப்போ இன்னும் 9 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், மெல்பர்ன் டியூட்டி ஃப்ரீ. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். இன்னொரு வாட்டி பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஒரு பாட்டில் ஜின் தேவைப்பட்டதுங்க. ஸ்ட்ரேஞ்ச் நேச்சர்னு ஒரு நியூசிலாந்து ஜின் ஒன்று இருந்தது, எடுத்திருக்காது. பாட்டில் பாருங்கள், பாட்டிலே செம்மையாக இருக்குல்ல. $70 அது. 700 ml தான், 1 லிட்டர் கிடையாது. ஆனால் தேங்க்ஸ் ஸோ மச். வெறும் அந்த ஆல்கஹால் டியூட்டி ஃப்ரீ மட்டும்தாங்க ஓப்பனாக இருந்தது. அப்புறம் அந்த பெர்ஃப்யூம் ஷாப் ஓப்பனாக இருந்தது, சாக்லேட்ஸ்லாம் விற்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், யாருமே இல்லை. ஒரே ஒரு ஃப்ளைட், மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டு. வேறு எந்த ஃப்ளைட்டும் கிடையாது. ஆக்சுவலாக 2:30 மணிக்கு சிங்கப்பூருக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, எமிரேட்ஸு. அப்புறம் 1:30 மணிக்கு மணிலாவுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, ஃபிலிப்பீன்ஸ், செபு பசிஃபிக்கு. அப்புறம் கோலாலம்பூர் ஃப்ளைட்டுங்க. இந்த 3 ஃப்ளைட்டு தான். அதை விட்டால் காலைல 5:15 தான் ஃப்ளைட்டு, துபாய் போகிற ஃப்ளைட்டு, குவாண்டஸ். நம்மளுடைய கேட் வந்து கேட் 4ங்க. வந்துட்டோங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு கடை ஓப்பன் ஆகிருக்குது, சாப்பாடு கடை, அதிசயமாக. இங்கே பாருங்கள், கேட் 4 எங்கே இருக்குது? இதாங்க கேட் 4. கேட் 4 கிட்ட வந்தாச்சு. உட்காருவோங்க ஓரமாக. வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டேன் நான். இங்கே எங்கேயோ உட்காருவோம். டைம் 3 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் வந்து போர்டிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செம்ம லேட்டாக தான் போய் ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன் மலேசியாவுக்கு. பட் எனிவேங்க, மலேசியாவுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனல் ஈவெண்ட் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலி இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வராங்க என் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அவங்க நாளைக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் இன்றைக்கி நைட்டே வந்து போயிடுறேன், ஏன்னா சண்டே வந்து ஈவெண்ட். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. ஸோ 2 நாள் தான் இருக்குது மலேசியாவில். நம்ம மிஸ்ஸஸ் வந்து முன்னாடியே போயிட்டாங்க, லாஸ்ட் வீக் போயிட்டாங்க ப்ரிப்பரேஷனுக்காக. நான் இன்றைக்கி தான் வந்து போகிறேன். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால அந்த லீவ் அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து நான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து போகிறேன், 3 days பிஃபோர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் எனிவேங்க, இங்கேருந்து மலேசியா கோலாலம்பூர் தாங்க போகிறோம். ஸோ இங்கேருந்து கோலாலம்பூர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் கிட்ட வராங்க. ஒரு 7.5 மணி நேரத்தில் கடந்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான், எந்த டிலேவும் இல்லைனா. அதுக்கப்புறம்
லெட்ஸ் சி. டைம் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் வந்துருக்கு. ஒரு 2 மணி நேரம் வந்து அஹெடுங்க மெல்பர்னு. ஸோ இப்போ 3 மணிக்கு ஏறினா ஒரு 9 மணிக்கு 9:30க்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் எப்படி போகுது அப்படின்னு. நம்ம போய் க்யூ பண்ணுவோங்க. கூப்பிட்டாங்க, நம்மளுடைய ஜோனு போர்டு ஆகிட்டு இருக்குது. நம்ம போய் க்யூ பண்ணுவோம். ஃப்ளைட் ஏறிட்டு உங்களுக்கு ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் செம தூங்க தான் போகிறோம். சாப்பாடு வந்ததுன்னா உங்களுக்கு நான் ஃபுட்டு எப்படி அப்படின்னு சொல்கிறேன். மலேசியா ஏர்லைன்ஸ் வந்து ஃபுட்டு யூஸ்வலி ஓகே தான் இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். ஆக்சுவலாக எல்லோரும் செம ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டாங்க. டிலே மேலே டிலே. 11:30க்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டு 3 டிலேக்கு அப்புறம் 3:30க்கு கிளம்புது வெடிகாலையில். ஸோ நேற்று நைட்டு 11:30க்கு கிளம்பிருக்க வேண்டியது. பட் எனிவே என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நாளைக்கு பெரிய பிளானில் எதுவும் இல்லை. போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா வந்து ஃபேமிலி வந்து சென்னையிலேருந்து வராங்க. அவங்க வந்து நாளைக்கு மத்தியானம் ரீச் ஆகிறாங்க. ஏர் ஏஷியாவில் வராங்க அவங்க சென்னையிலேருந்து. 2:50க்கு அவங்களுடைய ஃப்ளைட் ரீச் ஆகுது. ஸோ அவங்க வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. பட் எனிவே அதான் கடைசியாக போட் பண்ணுறோம். ஓகேங்க, ஃப்ளைட் வந்து போட் பண்ணியாச்சுங்க. இது ஏர்பஸ் 330ங்க. அது A330 இந்த ஃப்ளைட்டு 242 லே அவுட்டு. நம்ம உட்காந்துருக்கிற இந்த ரோவில் வந்து என் பக்கத்தில் 3 சீட்டுமே வந்து காலி இருக்கும். உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஆஃப் சீசன் தாங்க ஆஸ்திரேலியாவில். பெரிய ஹாலிடேஸ்லாம் எதுவும் இல்லை. மிடில் ஆஃப் த வின்டர். ஸோ யாரும் பெருசாக ட்ராவல்லாம் பண்ண மாட்டாங்க இந்த டைமில். அதனால் காலியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு. தூங்குவோங்க, செமையாக தூங்குவோம். ஒரு 7:30 மணி நேரத்தில் ரீச் ஆகிடும் மலேசியாவுக்கு. அங்கே நம்ம மிஸ்ஸஸ் வந்து காலையில் நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்குது மலேசியாவில் அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஃபுட்டு ஒருத்தர் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம படம்லாம் பார்க்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், படம்லாம் பார்க்க போகிறதில்ல, தூங்க தான் போகிறோம். பக்கத்தில் பாருங்கள் காலி. ஃப்ளைட் ஆக்சுவலி மோஸ்ட்லி காலியாக தான் இருக்குது. இதான் வந்து ஃப்ளைட்டுங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறாங்க. சரியான தூக்கம். சாப்பாடு கொடுத்தாங்க, பாதி தூக்கத்தில் சாப்பிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. இந்த யோகட் மட்டும் இருக்குது கடைசியாக. ஸ்ட்ராபெரி யோகட்டு. அப்புறம் வழக்கம் போல் டயட் கோக் குடித்தேன். ஆக்சுவலாக ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தாங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் சாப்பிட முடியல. சரியான தூக்கம். ஜோஹர் கிட்டே வந்துட்டுருக்கோங்க. இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ ஜேபி பக்கத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி ரீச் ஆகிடுவாங்க. கோலாலம்பூர் கிட்டே வந்துட்டாங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான். ஆக்சுவலாக டைம் இப்போது 9:34ங்க கோலாலம்பூரில். நம்ம 6 மணிக்கே வந்து ரீச் ஆக வேண்டியது. என்ன பண்ணுறது, 4 மணி நேரம் டிலே ஆகிடுச்சு. பக்கத்தில் வேறு யாரும் இல்லையா, விரிச்சு படுத்துட்டேன் நான். செம தூக்கம். அதே மாதிரி நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராக மலேசியா வரீங்கன்னா உங்களுக்கு வந்து வீசா தேவையில்லைங்க. ஆனால் ஒரு ETA மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். வரத்துக்கு 3 நாள் முன்னாடி ஆன்லைன்லேயே கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் வேலை தான் அது. ஸோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இந்த வருஷம் கடைசி வரைக்கும் நினைக்கிறேன் வீசா வைவர். அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஸ்ரீலங்காலையும் வந்து அது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஏப்ரல் வரைக்கும் வந்து வீசா வைவர் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வீசா கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வீசா வைவர் கொண்டு வந்திருக்காங்க இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு ஸ்ரீலங்கா போகிறதா இருந்தால். ஸோ உங்களுடைய நெய்பர்ஸ்லாம் வந்து உங்களை ரொம்ப ஆசையோடு வரவேற்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து டூரிசமில் வர இன்கம் வந்து தேவைப்படுது. வந்துட்டாங்க கோலாலம்பூர் பக்கத்தில். இன்னொரு 10 நிமிஷம் தாங்க. டைம் இப்போ 9:34 ஆகுதுங்க கோலாலம்பூரில். காலையில் 6 மணிக்கே ரீச் ஆக வேண்டியது. 4 மணி நேரம் டிலேயில் வந்து ரீச் ஆகிறோம் கிட்டத்தட்ட. ஓகே, நோ வரிஸ். நல்ல தூக்கம் ஆனால் கிடச்சிது ஃப்ளைட்டில். பக்கத்தில் சீட்டில் யாரும் இல்லாததுனால 4 சீட்டும் காலியாக இருந்ததா செமையாக விரிச்சு படுத்துட்டேன். அதனால வந்து சாப்பாடு கூட பாதி தூக்கம் தான் சாப்பிட்டேன் நான். பிடிக்கல. ஒரு ஆட் ஹவர்ஸில் வந்து சாப்பாடு கொடுத்தாங்களா, சாப்பிட்றதையே வந்து பிடிக்கல. ஒரு மாதிரி இருந்தது. எங்கேருந்து நான் வீடியோ எடுக்கிறது. Thank you. Have a good day, sir. You too, mate. Thank you. All right, bye-bye. Thank you. வெற்றிகரமாக மலேசியா வந்து இறங்கியாச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு சிம் கார்டு ஒன்று வாங்கணுங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னை போய்ட்டு மறுபடியும் கோலாலம்பூர் வந்து இன்னொரு 1 வாரம் இருக்க போகிறாங்க. ஸோ 2 வாரம் இருக்க போகிறோம். சிம் கார்டு ஒன்று வாங்கணும். சிம் கார்டு வாங்கிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு பேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. சிம் கார்டு வாங்குறப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான். ஆமாம். யூஸ்வலாக ஃப்ளைட்லேருந்து இறங்கி கேட்லேருந்து இமிக்ரேஷன் ஹாலுக்கு போகணுன்னா KLIA 1 ஏர்போர்ட்டில் ட்ரெயின்ஸ் இருக்கோங்க.
ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஓடுற ட்ரெயின். ஆனால் இந்த வாட்டி அந்த ட்ரெயின்ஸ் இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதாவது ரெனோவேஷன் போயிட்டுருக்கான்னு தெரியல. பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது. கேஎல்ஐஏ கோலாலம்பூரில் 2 ஏர்போர்ட் இருக்குது, KLIA 1 KLIA 2. KLIA 1 தான் வந்து KLIA, ஆக்சுவலி KLIA தான் வந்து மெயின் ஏர்போர்ட்டு, மேஜர் ஏர்லைன்ஸ்லாம் வர ஏர்போர்ட்டு. KLIA 2 வந்து ஏர் ஏஷியாக்குனே ஒரு ஏர்போர்ட்டு, பட்ஜெட் ஏர்லைன்ஸ். இப்போ வந்து சில ஸ்மாலர் ஏர்லைன்ஸ்லாம் வந்து அங்கே லேண்ட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஏர் ஏஷியாக்குன்னு ஒரு டெர்மினல் அது. சரி, பக்கத்துலேயே தான் இருக்குது, KLIA பக்கத்தில் தான் இருக்குது KLIA 2. நம்ம வந்து இறங்கிறது வந்து KLIA மெயின் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிறவங்க. இங்கே பாருங்கள், அந்த ட்ரெயின் லைனில் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அதான் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே ஒரு ட்ரெயின் லைனு. சரிங்க, இமிக்ரேஷன் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் கார்டு வாங்கலான்னு வந்து இங்கே நின்று இருக்கேன் நான். உங்களுக்கு பேக்கேஜ் காட்டுறேன் பாருங்கள். நமக்கு ஒரு 2 வீக்ஸ் தேவைப்படுறதுனால ஒரு 30 டே வர மாதிரி ஒரு பேக்கேஜ் எடுத்துருக்கேங்க. மலேசியன் ரிங்கெட் வந்து 60 ரிங்கெட் ஆகுது. ஏன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1200 1300 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கீழே போடுறேன் எவ்வளோன்னு. 65 கிக் டேட்டாங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் போல். அது அப்புறம் அன்லிமிட்டட் கால்ஸ் லோக்கல் நெட்ஒர்க்கில் அந்த ஒரு மாதத்துக்கு. டிஜிசெல்ங்க இந்த கம்பெனி நேமு. இதாங்க அந்த பேக்கேஜு. 60 ரிங்கெட்டு, 30 நாளைக்கு, 65 GB டேட்டா, லோக்கல் நெட்ஒர்க்கு, அன்லிமிட்டட் காலு. கம்பெனி வந்து டிஜிசெல்லுங்க. இதுதான் வந்து நான் யூஸ்வலாக வாங்குவேன் நான் மலேசியா வந்தேன்னா. கார்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கார்டில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. டூரிஸ்ட் சிம்மு, டியூன் டாக்கு, ட்ராவலர் சிம் அப்படின்னு. அது கொஞ்சம் சீப்பாக இருந்தது, ரொம்ப சீப்பாக இல்லை, கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ஒரு 4 ரிங்கெட் 5 ரிங்கெட் தான் சீப்பர் அது. ஆனால் இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சதுங்க, அதனால் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து செல்காம்ங்க பை டிஜி. ஆனால் டிஜியோடு சேர்ந்து தான் போல், பார்ட்னர்ஷிப் போல். ஃபோன் செட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க, சிம் கார்டு வாங்கினா எல்லாத்தையும், பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சிம் கார்டு வாங்கிக்கலாம் நீங்கள் வேணும்னா. ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க. இது முடிச்சிட்டாங்க, முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து அந்த ETF ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலன்னா, அதாவது அந்த டிஜிட்டல் அரைவல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலன்னா, இங்கே வந்து கவுண்டர் இருக்குங்க, நீங்கள் அங்கே போய் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கவுண்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து ஃபில்அப் பண்ணல. நான் லாஸ்ட் டைம் வரப்போ தேவைப்படலைங்க, இந்த வாட்டி புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் எனிவே நம்ம சிம் கார்டு வாங்கிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்க, சிம் கார்டு வாங்கியாச்சு, இமிக்ரேஷன் கிளியர் பண்ணியாச்சு, பேக்ஸும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சுங்க. வெளில போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம மிஸ்ஸஸால் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆன் டைம் ரீச் ஆக முடியலைங்க, ஏன்னா செம டிராஃபிக் போல இருக்கு வர வழியில். ஸோ பாதிலே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு டாக்ஸி புக் பண்ணியிருக்காங்க. நம்ம டாக்ஸி ஏறி வந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அவங்களுடைய அங்கிள்ஸ் ஹவுஸ் போகிறோம்னு நினைக்கிறேன், நம்மளுடைய மிஸ்ஸஸோடைய மாமா வீட்டுக்கு. அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோங்க. நம்ம மிஸ்ஸஸோட வீடு ஆக்சுவலி வந்து இப்போது இங்கேருந்து 2 hours. நம்ம அங்கே போக போகிறது இல்லை, ஈவெண்ட் வந்து இங்கே KLA தான், இங்கே தான் வந்து இருக்க போகிறோம் நம்ம. ஆனால் லாஸ்ட் 2 days வந்து நம்ம இப்போ போக போகிறோங்க. நம்மளுடைய ட்ராவல் லாக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ட்ராவலாக வந்து ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும், டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப ரேண்டமாக இருந்திருக்கும். ஸோ டோன்ட் மைண்ட், ஏன்னா வந்து வ்ளாக் பண்ணுறதுக்காக வரல, நம்ம பர்சனல் ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து முடிச்சுக்கலாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸ்கேனிங் டாட்டா பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை.